ஓகே. ஸோ இந்த வினாவில நம்ம மிக எளிமையாக நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். ஸோ எப்படி சார் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு மீன் இருமுனை அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இப்ப மீன் இருமுனை அப்படின்னா என்னது அப்படின்னா, வேறின மின்னோட்டங்களை நம்ம ஒரு சிறிய தொலைவில் பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, மின் இருமுனைன்னு சொல்றோம். அதாவது இந்த பகுதியில எனக்கு மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் கியூ சார்ஜ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆக்சுவலா மீன் இருமுனை அப்படிங்கிறத ஏன் இந்த பக்கம் நம்ம மைனஸ் எழுதுறோம், ஏன் இந்த பக்கம் நம்ம பிளஸ் எழுதுறோம் அப்படின்னா, இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு கிராஃபா நம்ம கன்சிடர் பண்றோம். இப்படி ஒரு கிராஃபா நம்ம எடுக்கும் பொழுது இது பாசிட்டிவ் ஒய்ஹெச், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒய்டேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நெகட்டிவ் ஒய்ஹெச் இருக்கும். இது பிளஸ் எக்ஸ் அப்படின்னா இது வந்து என்ன இருக்கும், எக்ஸ் டேஸ். அப்ப எக்ஸ் டேஸ்ல இருக்கிறது எல்லாமே மைனஸ், அதாவது எதிர்குறி மதிப்புகள். எக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நேர்குறி மதிப்புகள். அதே போலதான் ஒய் டேஸ் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எக்ஸ் டேஸ்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய மின்துகள் எதிர் மின்னோட்டம் பெற்றவை. எக்ஸ்ங்கிற பகுதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்துகளானது ஸோ நேர் மின்னோட்டம் கொண்ட ஒரு மின்துகள். இது ஏன் நம்மளுக்கு இப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைனை நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த இரண்டு மின்துகளையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2a அப்படிங்கிற தொலைவில் தான் நம்ம பிரிச்சு வைக்கிறோம். அதாவது மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ வரையிலும் இருக்கக்கூடிய இந்த தொலைவு வந்து என்ன சார் அப்படின்னா 2a. ஓகே, 2aங்கிறது இதை நம்ம சரி சமமாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஓகே, இது வந்து மையம். இப்போ இந்த மையம் ஓவில் இருந்து பிளஸ் கியூ இருக்கிற தொலைவு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏ. அதே போல மையம் ஓவில் இருந்து மைனஸ் கியூ இருக்கக்கூடிய இந்த தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏ. ரெண்டுமே சம தொலைவில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்கோம். அடுத்தது நம்மளுக்கு இந்த மின் இருமுனையினுடைய பகுதி ஸோ எப்படி இருந்து நம்மளுக்கு எந்த பக்கம் சார் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா, ஸோ மைனஸ்ல இருந்து பிளஸ் வைக்கிருக்கோம். அதாவது மைனஸ் கியூ சார்ஜ்ல இருந்து பிளஸ் கியூ சார்ஜ்னு வைக்கிருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஏரோ மார்க் போட்டுட்டு என்ன பண்றோம், நம்ம பி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். இது சாதாரணமாக நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு மின் இருமுனை அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஓகே, இப்ப இந்த மின் இருமுனையால நாம கருதக்கூடிய ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் அழுத்தம் என்ன, அதாவது நிலை மின் அழுத்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைவில், அதாவது ஒரு ஆறுங்கிற தொலைவில் ஒரு புள்ளி இருக்கிறது, அதாவது மையத்துல இருந்து 6 தொலைவு தள்ளி என்ன பண்றேன், பி அப்படிங்கிற ஒரு புள்ளியை நான் கருதுறேன். ஸோ இப்ப இந்த புள்ளியை நம்ம இணைச்சோம் அப்படின்னா, இது இந்த கிடைமட்ட மின்னோட்டங்களை இணைக்கக்கூடிய இந்த கோட்டிற்கு இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தீட்டா. ஸோ தீட்டாங்கிற கோணத்தை இது ஏற்படுது. இப்ப நம்மளுக்கு இந்த புள்ளியில என்ன மின்னழுத்தம், ஸோ அதாவது வி சபிக்ஸ் பி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வினா முழுவதுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எப்படி சார் இப்ப நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்னா, இங்க புள்ளியில மின்னழுத்தம் எதனாலலாம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நாம எடுக்கக்கூடிய மூல மின் துகளினால் மட்டும்தான் இங்க மின்னழுத்தம் நம்மளுக்கு வரும். அப்ப இங்க எல்லாம் யாரெல்லாம் மூல மின் துகள் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மைனஸ் கியூ அப்படிங்கிறது ஒரு மூல மின் துகள். அதே போல ஸோ பிளஸ் கியூ அப்படிங்கிறதும் ஒரு மூல மின் துகள். அப்ப இதனால் இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆரம்பத்துல பிளஸ் கியூ மின் துகளினால் புள்ளி பியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் என்ன ஸோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப இந்த ரெண்டு லைனையும் நான் இணைக்கிறேன். ஸோ இதுக்கு இடையில ஆன தொலைவை நான் R1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே போல மைனஸ் கியூ அப்படிங்கிற எதிர்மின் துகளினால் புள்ளி பியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம். அப்ப இந்த ரெண்டு புள்ளிகளையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இணைக்கிறேன். இதற்கு இடையே ஆன தொலைவன்னா R2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப மைனஸ் கியூ மின் துகளினால் புள்ளி பியில் மின்னழுத்தம், அதை நான் வந்து V1 வச்சுக்கிறேன். இங்க R1 எடுத்துருக்கு இல்லையா, அப்ப பிளஸ் கியூனால வரக்கூடிய மின்னழுத்தம் நான் V1 வச்சுக்கிறேன். ஓகே, இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் கியூ மின் துகளினால் வரக்கூடிய மின்னழுத்தத்தை நான் V2 வச்சுக்கிறேன். இப்ப இது ரெண்டையும் நான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிளஸ் கியூ மின் துகளினால் புள்ளி பியில் உருவாகும் மின்னழுத்தம், அதாவது இந்த மின் துகளினால் புள்ளி பியில் உருவாகக்கூடிய மின்னழுத்தம்
என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு புள்ளியினால் உருவாகக்கூடிய மின்னழுத்தம் என்னன்னு படிச்சிருக்கோம். என்னது? 1/4πε0 Q by R வரும். ஸோ இங்க நம்மளுக்கு Qங்கிறது நேர்மை துகள் பிளஸ் Q டிவைடட் பை தொலைவு எவ்வளவு சார் இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன தொலைவு இருக்கு? R1 அப்படின்னு இருக்கு. அப்ப டிவைடட் பை R1. அடுத்தது V2 கண்டுபிடிக்கிறோம். அப்ப V2ங்கிறது மைனஸ் Q மின் துகளினால் புள்ளி Pயில் ஏற்படக்கூடிய மின் அழுத்தம். ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை 4πε0 இன்டூ Q, அதாவது இங்க என்ன Qன்னு பாத்துக்கணும். ஸோ மைனஸ் Q, அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? மைனஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இப்போ மைனஸ் Q டிவைடட் பை R2. ஸோ இது மல்டிபிள் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 1/4πε0 Q டிவைடட் பை R2 அப்படின்னு நம்மளுக்கு ஸோ வரும். ஓகே, இப்போ V1 தெரிஞ்சாச்சு. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. V2வும் கண்டுபிடிச்சிட்டோம். இது சமன்பாடு 2ன்னு நாம எடுத்துக்கிறோம். அடுத்தது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புள்ளி Pயில் உருவாகக்கூடிய மொத்த, அதாவது இந்த இடத்துல உருவாகக்கூடிய மொத்த மின்னழுத்தம் என்ன, அதாவது தொகுபயன் மின்னழுத்தம் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த தொகுபயன் மின்னழுத்தத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா V∗P. அதாவது நம்ம புக்ல V∗Pன்னு இருக்காது, ஜெனரலா என்னன்னு இருக்கும்? Vன்னு இருக்கும். ஸோ அதனால நம்மளும் Vன்னு எடுத்துக்கலாம். V is equal to என்னது? V1 plus V2. தொகுபயன் அப்படின்னாவே இருக்கக்கூடிய ரெண்டு மின்னழுத்தத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படியே நம்ம கூட்டிக்கணும். ஸோ அப்படி கூட்டும் பொழுது என்ன சார் வரும் அப்படின்னா V1 உடைய மதிப்பு 1 டிவைடட் பை 4πε0 Q டிவைடட் பை R1. ஓகே, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு. ஆனா V2ல பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா எதிர்குறியீடு இருக்கு. அப்ப என்னன்னு வரும்? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வரும். அப்ப மைனஸ் 1 டிவைடட் பை 4πε0 Q டிவைடட் பை 2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம அப்படியே வெளியில் எடுத்துருக்கோம். அப்போ என்னன்னு வரும்? V is equal to Q டிவைடட் பை 4πε0 into 1/R1 minus 1/R2. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா புள்ளி Pயில் உருவாகக்கூடிய தொகுபயன் மின்னழுத்தம். இந்த மின்னழுத்தம் யாருனால உருவாகுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாருனால வராங்க சார் அப்படின்னா இந்த மின் இருமுனையினாலதான் இந்த புள்ளியில இந்த மின்னழுத்தம் நம்மளுக்கு உருவாகும். ஸோ அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அடுத்த விஷயங்கள் என்ன சொல்றாங்க சார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த மின் இருமுனையிலிருந்து புள்ளி P பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தொலைவில் இருக்கு சார் அப்படின்னா 6ங்கிற தொலைவுல இருக்கு. இந்த மின் இருமுனையிலிருந்து நம்ம இருக்கக்கூடிய புள்ளி Pங்கிறது 6ங்கிற தொலைவுல இருக்கு. ஸோ அப்ப இந்த 6ங்கிற தொலைவை இந்த ஏங்கிற இந்த தொலைவோட நம்ம ஒப்பீடு செஞ்சோம் அப்படின்னா யார் பெரியவங்களா இருப்பாங்க அப்படின்னா யார் அதிகமா இருக்கும் அப்படின்னா R is very very greater than A. ஸோ ஆறுங்கிறது ஏ விட ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து என்ன சார் அப்படின்னா விஷயம். ஸோ அப்ப இந்த சமன்பாடு எல்லாமே நம்மளுக்கு எதை பொறுத்து அமையுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ ஆரை பொறுத்து நம்மளுக்கு அமையுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்பதான் நம்ம அடுத்த ஒரு சில விஷயங்களை நம்ம கணக்கிட முடியும். ஏன்னா இப்ப நம்ம டைரக்டா இது R1 R2ங்கிறத கணக்கிட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த படத்துல ஒரு சில மதிப்புகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது நேம நம்ம கொடுக்க போறோம். ஓகே, அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன சார் அப்படின்னா இதுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். என்னது? இந்த மைனஸ் Q சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஏன்னு சொல்றோம். ஓகே, இதை பின்னு எடுத்துக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம ஒரு முக்கோணம் BOPக்கு கொசைன் விதியை நான் பயன்படுத்துறேன். இப்ப இதுல எங்க இருக்கு BOPன்னு பாருங்க, BOP. ஸோ அப்ப இந்த பகுதிக்கு மட்டும் என்ன பண்ண போறேன்? கொசைன் விதியை பயன்படுத்த போறேன்.
அப்ப கொசைன் விதியை நான் பயன்படுத்தி என்ன கண்டுபிடிச்சிடலாம், R1ங்கிறத நாம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப கொசைன் விதியை எப்படி சார் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, R1 ஸ்கொயர் is equal to, okay, R1 square is equal to R square plus, okay, OB வரல இருக்கக்கூடிய தொலைவு A square minus 2RA cos theta. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கொசைன் விதி. அதாவது கொசைன் விதியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போறோம், இந்த R1ங்கிறது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம இதில் என்ன செய்யறோம் அப்படின்னா, R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 பிளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயரால பெருக்கி ஆர் ஸ்கொயரால வகுத்துடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஒரு ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துடலாம். மைனஸ், ஓகே, இங்கே ஒரு ஆர் இருக்கு, இல்லை ஒரு ஆர் ஸ்கொயர் போயிடும். அப்போ நம்மளுக்கு என்னன்னு சார் வரும் அப்படின்னா 2A cos theta divided by R அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல என்ன விஷயம் சார் அப்படின்னா, அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், R is very very greater than A அப்படிங்கிறதால A square by R square is என்னது அப்படின்னா நெக்லெக்டட். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கணக்குல எடுத்துக்கிறது இல்லை. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த A square by R squareங்கிறது என்ன பண்றது இல்லை, நம்ம கணக்குல நாம எடுத்துக்கிறது இல்லை. அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா விட்டுடலாம். இதனுடைய மதிப்பு மிக மிக சிறியதாக இருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ விட்டுருவோம். அப்ப மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் நம்ம மீண்டும் எப்படி மாத்தி எழுதுறோம் சார் அப்படின்னா, R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் 2A cos theta divided by R அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா போத் சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு R1 தான் வேணும். சின்ன நம்ம ஈக்குவேஷன்ஸ் நம்பர் 3ல பார்த்துருக்கோம். அதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா V is equal to 1 by 4 pi epsilon naught Q into 1 by R1 minus 1 by R2 இருக்கு. அப்ப எனக்கு 1 by R1 தான் வேணும், 1 by R2 தான் வேணும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா 1, அதாவது R1 is equal to போத் சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்ப R1 is equal to R into 1 minus 2A cos theta divided by R whole power என்ன வரும் 1/2. அதாவது இது ஸ்கொயர் ரூட் உள்ளார இருக்கும். ஸ்கொயர் ரூட்டோடைய மதிப்பு நான் 1/2 அப்படின்னு நான் போட்டுக்கேன். ஓகே, பிறகு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 1/R1 1/R2 தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால எனக்கு 1/R1 தான் வேணும். அப்ப கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்படியே நான் மாத்தி எழுத போறேன். ஸோ எப்படி மாத்தி எழுதுறேன் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுத போறோம், ரெசிப்ரோக்கல் எழுத போறோம். அப்போ 1/R1 is equal to 1/R. இங்க டிவைடுல, அதாவது இந்த லைனை நீங்க என்ன நீளமா போட்டுக்கோங்க. ஸோ இன்டூ 1 minus 2A cos theta divided by R whole power என்னது 1/2. இப்ப இந்த பகுதியை மட்டும் நம்ம மேல கொண்டு போயிடலாம், நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துருவோம். அப்ப 1/R1 equal to 1/R அப்படியே வச்சுக்கோ. ஸோ இந்த டேர்ம் மட்டும், அதாவது 1 minus 2A cos theta by Rங்கிற மதிப்பை மட்டும் என்ன பண்றோம் வகுத்தலுக்கு மேல கொண்டு வரும். அப்போ 1 minus 2A cos theta divided by R whole power, கீழே இருக்கக்கூடிய பவரோட வேல்யூஸ் என்ன வந்துடும் மைனஸ்ல வரும். அப்போ மைனஸ் 1/2 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைனாமியல் தீரத்தை பயன்படுத்தி, பைனாமியல் தீரத்தை பயன்படுத்தி நம்ம உயர் அடுக்குகளை நாம குறைக்கிறோம். அதாவது பைனாமியல் தீரம்ங்கிறது ஆங்கிலத்துல, ஸோ தமிழ்ல என்ன சார் அப்படின்னா ஈருறுப்பு தேற்றம். ஸோ ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய இந்த உயர் அடுக்கு மதிப்பினை என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறைக்க போறோம். ஸோ எப்படி சார் நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1/R1 is equal to 1/R 1 minus, ஓகே, இந்த 1/2 இங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்க என்ன வந்துடும் பிளஸ் ஆயிரும். அப்ப 1/2 into 2A cos theta by R அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த 2வும் இந்த 2 என்ன ஆயிடும், ஸோ கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிற மதிப்புகள் மட்டும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/R1 equal to 1/R into 1 plus
a by r into cos theta அப்படின்னு வரும். இது நம்ம சமன்பாடு 4ன்னு எடுத்துக்கோம். ஏற்கனவே நம்ம 3வது சமன்பாடு பார்த்துட்டோம், இது 4வது சமன்பாடு. இப்ப இதே போல என்ன பண்றோம் அப்படின்னா R2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ அப்ப இந்த R2 கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்ப என்ன முக்கோணத்தை எடுத்துக்க போறோம் அப்படின்னா AOP. சோ அதாவது இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம், அதனால இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த தீட்டா போயிடுச்சு அப்படின்னா இந்த கோணத்தினுடைய மதிப்பு இங்க என்னவாக இருக்கு சார் அப்படின்னா, அதாவது இதுல இருந்து இதுவரையிலும் 180 டிகிரி, 180ல தீட்டா போயாச்சு அப்படின்னா மீதி இங்க இருக்கும். அப்ப என்னது 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது இங்க கோணம். அப்ப இந்த கோணத்திற்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொசைன் விதியை பயன்படுத்தி R2னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சோ அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ அடுத்தது முக்கோணம் AOP. சோ அப்ப முக்கோணம் AOP எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் சார் அப்படின்னா நம்ம கொசைன் விதியை பயன்படுத்தி R2வை கண்டுபிடிக்கிறோம். அங்க பயன்படுத்தினா அதே விதி அப்படியே நம்ம அங்கேயே பயன்படுத்தணும். எப்படி சார் அப்படின்னா R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் சோ இந்த டிஸ்டன்ஸ் மையத்துல இருந்து மைனஸ் கியூ வரல இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளவுதான் இருக்கு? A தான் இருக்கு. அப்ப A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் இங்க எவ்வளவு ஆங்கிள் கோணம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டா. அப்ப 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வரும். சோ இங்க ஒரு முக்கோணவியல் பிரகாரம் காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறதோடைய மதிப்பு காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வரும். இந்த மதிப்பை கொண்டு வந்து இங்க நம்ம பிரதியிடணும். சோ அப்படி பிரதியிட்டோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எப்படி சார் வரும்? R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர். சோ இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். பிளஸ் 2RA காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வரும். சோ மீண்டும் நம்ம விளக்கமா செய்யக்கூடிய வேலை தான். இதுல இருந்து என்ன பண்ண போறோம்? R ஸ்கொயரை வெளியில எடுக்க போறோம். வலது பக்கம் இருக்கக்கூடிய சமன்பாட்டுல R ஸ்கொயர் வெளியில எடுத்தோம் அப்படின்னா இங்க 1 இருக்கும். பிளஸ் இங்க R ஸ்கொயர் இல்லை, அதனால R ஸ்கொயரால டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது பெருக்கி வகுத்தோம் அப்படின்னா ஒரு R ஸ்கொயரை வெளியில எடுக்க முடியும். அப்ப இங்க என்ன வரும்? A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் வரும். பிளஸ் இங்க ஒரு R ஆல மல்டிபிள் பண்ணி ஒரு R ஆல வகுத்து இருக்கணும். ஸோ அப்படி வகுத்தோம் அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னா R ஸ்கொயரை வெளியில எடுக்கலாம். அப்ப 2A காஸ் தீட்டா பை R அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்ப இதுல மீண்டும் நம்மளுக்கு அதே கருதுகோள் தான். என்னது? A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம இப்படி எழுதலாம். therefore R is very very greater than A அப்படின்னா A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் is very very less than 1. ஸோ அப்ப இட் இஸ் சரி, இது வந்து என்னது அப்படின்னா மிக மிக குறைந்த மதிப்புடையது. அதனால கணக்கீடுல நம்ம அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, விட்டுடலாம். அப்ப மீதி இருக்கக்கூடிய சமன்பாட்டை எழுதணும் அப்படின்னா R ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் 2A காஸ் தீட்டா பை R அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பிறகு நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா R2, அதாவது 1/R2 கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சோ அதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/R கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே, நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா R2 is equal to R into 1 plus 2A cos theta by R whole power 1/2. ஸோ ஏன் ஹோல் பவர் 1/2 போடுறோம்னு உங்களுக்கு தெரியுதா? ரெண்டு புறமும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்ப இந்த மதிப்பு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரும். ஸ்கொயர் ரூட்டோடைய மதிப்பு 1/2. அதனால பிராக்கெட் மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1/2 போட்டிருக்கோம். ஸோ இவ்வளவுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்.
இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ரெசிப்ரோக்கல் ஆஃப் R2. இப்போ 1/R2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1/R இன்டூ, அதாவது இது டிவைட்லயே இருக்கும் 1/R இன்டூ 1 பிளஸ் 2a cos theta by R whole power 1/2. ஸோ இந்த மதிப்பை மட்டும் மேல கொண்டு போறோம். அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/R இன்டூ 1 பிளஸ் 2a cos theta by R whole power என்ன ஒன்று வரும் -1/2 வரும். இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈருறுப்பு தேற்றத்தை நாம பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்தி உயர் அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம் குறைச்சிடலாம். உயர் அடுக்குகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். ஸோ அதை அப்படி மாத்திருக்கோம் அப்படின்னா 1/R2 is equal to 1/R into 1. ஸோ இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, பிறக்கணும் அப்படின்னு என்ன வரும் மைனஸ் வரும். ஸோ இப்போ -2a cos theta by R அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகே, சாரி, இங்க இந்த 1/2 கீழே வந்துடும் இல்லையா, அப்ப இந்த 2 இங்க வந்துடும். அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும். மீண்டும் நம்ம இந்த சமன்பாட்டை மாத்தி எழுதணும் அப்படின்னா 1/R2 is equal to 1/R into 1 minus a by R into என்னது cos theta அப்படின்னு வரும். இது சமன்பாடு 5ன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தேன், சமன்பாடு 4 மற்றும் 5 கொண்டு போயிட்டு சமன்பாடு 3ல நாம சப்ஸ்டிட் பண்ணணும், பிரதியிடணும். அப்படி பிரதியிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா தேவையான மின் அழுத்தம் அப்படிங்கறத நம்ம எளிமையா என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கொண்டு போய் நாம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, இப்ப சமன்பாடு 3 என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதெல்லாம் இங்க இப்ப உங்களுக்கு எழுத போறேன். ஸோ v is equal to q divided by 4 pi epsilon naught 1/R1 minus 1/R2. ஸோ இப்ப இதுல 1/R1 மதிப்பு எனக்கு தெரியும், 1/R2 மதிப்பு எனக்கு தெரியும். கொண்டு வந்து என்ன பண்ண போறேன், இப்ப நான் இந்த இடத்துக்கு பதிலா நான் பிரதியிட போறேன். அப்படி பிரதியிட்டேன் அப்படின்னா q divided by 4 pi epsilon naught, அதாவது இங்க 1/4 pi epsilon naught into q ன்னு எடுத்துக்கலாம், அல்லது டைரக்டா q by 4 pi epsilon naught அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எழுதினாலும் தப்பு ஒண்ணும் இல்லை. மீதி இருக்கிறது 1/R1 மதிப்பு என்னது 1/R into 1 plus a by R cos theta அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்க இடையில மைனஸ் இருக்கு, மைனஸ் 1/R2 மதிப்பு. ஸோ 1/R into 1 minus a by R சார் அப்படின்னா cos theta அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கணிதவியல் முறைப்படி நாம சுருக்கணும். இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 1/R இங்கேயும் பாத்தீங்கன்னா 1/R காமனா இருக்கு. அப்ப அந்த 1/R என்ன பண்ணிக்கலாம் வெளியில கொண்டு வந்துடலாம். அது எப்படி எழுதலாம், q divided by 4 pi epsilon naught into R அப்படின்னு எழுதிக்கலாம். மீதி பாத்தீங்க அப்படின்னா இங்க 1 plus a by R cos theta இருக்கு, மைனஸ் உள்ளுக்குள்ளார மல்டிபிள் பண்ணிக்கோங்க, -1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் a by R into என்ன சார் அப்படின்னா cos theta அப்படின்னு வரும். இங்க -1 இங்க +1 என்ன ஆயிடும் 0 ஆயிடும். மீதி பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ v is equal to q divided by 4 pi epsilon naught into R. இங்க a by R cos theta இருக்கு, இங்க a by R cos theta இருக்கு. அப்ப என்ன எழுதிக்கலாம் 2a cos theta divided by R அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த ஆரையும் நம்ம வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் 2qa cos theta divided by 4 pi epsilon naught into R square. இங்க ஒரு R இருக்கு, இங்க ஒரு R இருக்கு. அப்ப என்ன வந்து சார் அப்படின்னா R square வந்துருக்கு. ஓகே, அடுத்த விஷயங்கள் என்ன சார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும் சார் அப்படின்னா மீன் இருமுனைக்கான சமன்பாடு. ஓகே, 2aq அப்படின்னா so this is equal to p. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா v is equal to p cos theta divided by 4 pi epsilon naught R square அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ண சார் அப்படின்னா ஸோ இதற்கான மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கும்.
இதுதான் வந்து என்னது அப்படின்னா மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் அழுத்தம் அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னா இதை வெக்டர் வடிவில் நம்ம எழுதணும். ஸோ அப்படி வெக்டர் வடிவில் எழுதணும் அப்படின்னா பி காஸ் தீட்டா அப்படிங்கிறதுனுடைய மதிப்பை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பி வெக்டர் டாட் ஆர் கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ மேலே கொண்டு வந்து நீங்க பிரதிட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு வரும் அப்படின்னா பி வெக்டர் டிவைடட் பை 4 pi epsilon naught into r square into r cap அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வெக்டர் வடிவில் நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்னுடைய மதிப்பு ஏன் சார் நம்மளுக்கு ஏ வரல ஆர் மட்டும் தான் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஏ. ஏ விட ஆருடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஏங்கிறது நம்ம இங்க வராது. ஸோ அவ்வளவுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அடுத்தது நம்ம இங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிறப்பு நேர்வுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நேர்வுகள் இருக்கு. அந்த 3 நேர்வுகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்க்கலாம். இப்ப இந்த 3 நேர்வுகளை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த படம் அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்ம முன்னாடி வரைஞ்சோம் இல்லையா, அந்த படத்தை நீங்க பார்த்துட்டே கவனிச்சீங்க அப்படின்னா மிக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த நேர்வுகள்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது. இந்த நேர்வுகளை படிக்கிறதுக்கு நம்ம இறுதியாக படிச்ச இந்த சமன்பாடும் நம்மளுக்கு மிக முக்கியம் தான். ஓகே, அப்ப இந்த சமன்பாடும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா படத்தை நாங்க வரைய போறேன். ஸோ படத்தை எப்படி சார் வரைகிறோம் அப்படின்னா இது மைனஸ் கியூவில் இருந்து ஸோ பிளஸ் கியூவே 2a தொலைவில் பிரிச்சு வச்சிருக்கோம். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம தொலைவில் பிரிச்சுக்கிறேன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது மின் இருமுனை திருப்பு திறனிற்கான திசை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுங்கிற தொலைவில் தீட்டா கோணத்தை ஏற்படுத்துது. அதில் வந்து புள்ளி பியை கருதுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் கியூ மின்னோட்டத்திற்கும் புள்ளி பிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு R1 நினைச்சுக்கிறோம். மைனஸ் கியூக்கும் புள்ளி பிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவை R2 வச்சுக்கிறோம். இது ஏற்படுத்தக்கூடிய கோணம் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, இப்போ இது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அடுத்த விஷயங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல முதல் நேர்வுகளா என்ன சொல்றாங்க அதுக்கு நம்மளுக்கு அந்த சமன்பாடு தெரியணும். என்ன சமன்பாடு? V is equal to P cos theta divided by 4 pi epsilon naught r square அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதுல இருந்து நம்ம முதல் நேர்வுகளை நான் பார்க்க போறேன். அப்ப இந்த முதல் நேர்வுகள்ல என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் பிளஸ் கியூ மின்துகள் உள்ள பக்கத்தில் புள்ளி பி இருந்தால், அதாவது வேற ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த படத்தை மட்டும் நான் மாத்த போறேன். இங்க நம்ம கருதணும் இல்லையா, இந்த படத்துல ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நான் ஏற்படுத்துறேன். அது என்ன மாற்றம் சார் அப்படின்னா இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தேவையில்லை இந்த நேர்வுகள்ல. இப்ப நான் கருதக்கூடிய புள்ளியானது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பிளஸ் கியூ இருக்கக்கூடிய இதே பகுதியில இருக்கு. அப்ப புள்ளி பி என்ன பண்றேன் இங்க கருதுறேன். ஓகே, அப்ப இதுல கருதும் பொழுது இதனுடைய அச்சுக்கோட்டிலே இருக்கு. அப்ப மின் இருமுனை அந்த திசையும் புள்ளி அமைந்திருக்கக்கூடிய திசையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே அச்சுக்கோட்டில இருக்கு. அப்ப ஒரே அச்சுக்கோட்டில் இருந்தா இங்க இருக்கக்கூடிய தீட்டானுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். எப்ப அப்படின்னா ஒரு மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டிலே ஒரு புள்ளியை நம்ம கருதணும் அப்படின்னா தீட்டானுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? சுழியாக இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் ஒரு விஷயம். ஸோ அப்ப தீட்டாவுடைய மதிப்பு சுழியாக இருந்துச்சு அப்படின்னா இதை கொண்டு வந்துட்டு என்ன பண்றோம் இங்க நம்ம பிரதிடணும். தீட்டா 0னா cos 0 is equal to 1. அப்ப இது நம்ம என்ன எழுதலாம்? V is equal to therefore V is equal to என்னது P divided by 4 pi epsilon naught r square வரும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தினுடைய மதிப்பு இப்ப என்னவா இருக்கும்? பெருமமா நம்மளுக்கு இருக்கும். இவ்வளவுதான் ஒரு விஷயம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பெருமமாக அமையும். அடுத்தது இரண்டாவது நேர்வுகள்ல என்ன சார் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஓகே, இரண்டாவது நேர்வுகள் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மைனஸ் கியூ உள்ள பக்கத்தில் புள்ளி பி இருந்தால், அப்ப இந்த படத்தை நம்ம என்ன வச்சோம் மாத்திக்கலாம். ஏன்னா இப்ப மைனஸ் கியூ பக்கத்துல நம்ம புள்ளியை கருதுறதுனால இந்த படம் நம்ம அழிச்சிட்டு வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் கியூ இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
ஸோ இதை நம்ம பிளஸ் கியூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது மையப்புள்ளி ஓ, இவைகளுக்கு இடையேயான தொலைவு மையத்திலிருந்து ஏங்கிற சரிசமமான தொலைவுகளை பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இரண்டாவது நேருல, இது மின் இருமுனை. இந்த மின் இருமுனையில நம்ம கருதக்கூடிய புள்ளி -q மின் துகளுக்கு அருகில் இருக்கு அப்படின்னா இந்த திசையில இருக்குன்னு அர்த்தம். நம்ம கருதக்கூடிய புள்ளி இங்க இருக்கு. ஓகே, சோ அப்ப இங்க இருந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கும் பொழுது இந்த மின் இருமுனையால் புள்ளி பியில் ஏற்படக்கூடிய நிலை மின் அழுத்தம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மின் இருமுனையினுடைய திசை பாத்தீங்கன்னா -q மின் துகள்ல இருந்து +q நேர்மின் துகள் வரலதான் நம்மளுக்கு இப்படிதான் போகும். ஓகே, அப்ப இந்த மின் இருமுனையின் திருப்புத்திறன் இதுக்கும் சோ இந்த புள்ளி நம்ம கருதின புள்ளிக்கும் இடையேயான கோணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ இங்க இருந்து இங்க வரலும் இது மையப்புள்ளி. மையப்புள்ளியிலிருந்து இதுல இருந்து இது வரலும் நம்ம கருதணும் அப்படின்னா என்னன்னு சார் நம்மளுக்கு கிடைக்கும் கோணம் 180 டிகிரி. அப்ப நம்ம இங்க தீட்டானுடைய மதிப்பு என்னவாக இருக்கு சார் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப காஸ் 180 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் -1 இருக்கும். இப்போ -1 இருந்துச்சு அப்படின்னா மின் அழுத்தத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் V is equal to -P divided by 4 pi epsilon naught r square ஆக இருக்கும். ஸோ அப்ப இந்த நிலையில அந்த புள்ளியில உணரக்கூடிய நிலை மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு இந்த இடத்துல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சிறுமமாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே, சிறுமம் அப்படின்னா குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த மூன்றாவது நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றாவது நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஸோ மிக மிக ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான் இங்க நம்மளுக்கு புட் பண்றாங்க. ஸோ அது என்ன சார் அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மையம் ஓவுல இருந்து ஸோ எப்படி இருக்கு அதனுடைய நடுவரை கோட்டில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதனுடைய நடுவரை கோட்டில் ஒரு புள்ளி நம்மளுக்கு அமைந்தால் ஆறுங்கிற தொலைவில் ஒரு புள்ளி அமைந்தால் மின் இருமுனை திருப்புத்திறன் இருக்கும். இந்த நம்ம கருதக்கூடிய புள்ளிக்கும் இடைப்பட்ட கோணம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 90 டிகிரி இருக்கும். அப்ப இந்த மூன்றாவது கேஸ்ல நாம தீட்டானுடைய மதிப்பு எவ்வளவு சார் அப்படின்னா 90 டிகிரி. அப்ப காஸ் 90னுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மின் அழுத்தத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா சுழியாக இருக்கும். அப்ப therefore V is equal to 0. ஸோ இவ்வளவுதான் அப்படின்னு சார் அப்படின்னா மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய நிலை மின்னழுத்தத்திற்கான மதிப்பாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கருதுறோம். ஓகே, ஸோ ஓகே, அடுத்தது நம்மளுக்கு சம மின்னழுத்த பரப்பு இருக்கு. நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆக போகுது. இன்னும் 2 நிமிஷத்துல இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே.